Hey guys, this is Priyanka. So today classல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா லிட்ரேச்சர் பத்தி பார்க்க போறோம். So லிட்ரேச்சர் அப்படினா என்ன? Forms of literature-னா என்ன? And outline of the history English literature அப்படினா என்னன்னு இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வந்து டீடைலா பார்க்க போறோம். So இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெட் செட் எக்ஸாம் டிஎன் செட்டுக்கு பிஜிடிஆர்பிக்கு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு வந்து இது ஒரு இன்ட்ரொடக்ஷன் டாபிக்ஸ்னே சொல்லலாம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் டாபிக் அப்படின்னா நீங்கள் லிட்ரேச்சர் ஏன்னா நீங்கள் மித்த டாபிக்ஸ்க்கு தெரியறதுக்கு முன்னாடி லிட்ரேச்சர்னால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ லெட்ஸ் கம் டு த டாபிக். ஸோ இப்போ நம்ம டாபிக் குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர். ஸோ லிட்ரேச்சர் அப்படின்னா என்னென்னா literature a body of written work. So literature is a form of human expression. So literature அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா a body of written work அப்படின்றது சொல்லலாம். a body of written work அப்படின்னா இப்போ நம்ம நாவல்ஸ் எழுதுகிறோம், ஃபிக்ஷன் எழுதுகிறோம், போயம் எழுதுகிறோம், ட்ராமா எழுதுகிறோம். ஸோ இது எல்லாமே என்னது லிட்ரேச்சருக்குள்ளே வரது தான். ஸோ இது எல்லாமே என்னது லிட்ரேச்சருக்குள்ளே வரது தான். ஸோ லிட்ரேச்சர் அ பாடி ஆஃப் ரிட்டன் ஒர்க். லிட்ரேச்சர் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ ஏன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஹியூமன் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்டோரி படிக்கிறோம், ஒரு ஃபிக்ஷன் ட்ராமா படிக்கிறோம். அதில் வந்து நமக்கு ஃபைட் சீக்வென்ஸ் வந்துன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எக்ஸ்ப்ரெஷன் மாறும். உடனே ஒரு ரொமான்டிக் சீக்வென்ஸ் இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்ப்ரெஷன் அப்படியே சிரிக்கும். ஒரு காமெடி எக்ஸ்ப்ரெஷன் ஒரு காமெடி தீம் வந்ததுன்னா நம்ம வந்து நம்மளை அறியாமையே சிரிப்போம். ஸோ லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஒரு ஹியூமனோட எக்ஸ்ப்ரெஷன் காட்டக்கூடிய ஒரு விஷயங்களில் ஒன்று அப்படின்றது சொல்லலாம். ஸோ லிட்ரேச்சர் மே பி கிளாசிஃபைட் அக்கார்டிங் டு அ வெரைட்டி ஆஃப் சிஸ்டம். ஸோ லிட்ரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டி ஆஃப் சிஸ்டம் அப்படின்றது சொல்லலாம். அதுக்குள்ளே லாங்குவேஜ் கலந்துருக்கு, நேஷ்னல் ஆரிஜின், ஹிஸ்டாரிக்கல் பீரியட், genre and subject matter. ஸோ லிட்ரேச்சர் அப்படிங்கிறது நாட் ஒன்லி அ ட்ராமா ஃபிக்ஷன் இது மட்டும் இல்லை, அதுக்குள்ளே என்னென்ன கலந்துருக்கு, வெரைட்டி ஆஃப் சிஸ்டம்ஸ் கலந்துருக்கு, லாங்குவேஜ் மெயின்லி இங்கிலீஷ் லாங்குவேஜ் கலந்துருக்கு. அண்ட் ஆல்சோ நாட் ஒன்லி இங்கிலீஷ் லாங்குவேஜ், க்ரீக் இருக்குது, லாட்டின் இருக்குது, சைனீஸ் இருக்குது. ஸோ நிறைய வகையான லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா லிட்ரேச்சருக்குள்ள அடங்கும் அப்படின்றது சொல்லலாம். ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ், ஸோ இது எல்லாமே இருக்குது. அப்புறம் நேஷனலோட ஆரிஜின் பற்றி, அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் பீரியடை பற்றி. ஸோ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் இஸ் நத்திங் பட் நம்ம எலிசபெத்தின் பீரியட் சொல்லலாம், ஜேம்ஸ் 1, சார்ல்ஸ் 1, சார்ல்ஸ் 2. ஸோ இந்த மாதிரி உள்ள ஹிஸ்டாரிக்கல் பீரியடை பற்றி படிக்கிறதும் லிட்ரேச்சர் அப்படின்றது சொல்லலாம். அண்ட் ஜானர்ஸ் பற்றி படிக்கிறது, அண்ட் ஆல்சோ சப்ஜெக்ட் மேட்டர் பற்றி படிக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ லிட்ரேச்சர்ஸ் வித்தின் ஜியோகிராஃபிக்கல் ரீஜியன்ஸ் ஆஸ். ஸோ லிட்ரேச்சர் அப்படின்னா என்னென்ன ரீஜியனில் வருதுன்னா ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சரில் வருது, ஓஷியானிக் லிட்ரேச்சரில் வருது, வெஸ்டர்ன் லிட்ரேச்சர், சென்ட்ரல் ஏஷியன் ஆர்ட்ஸ், சவுத் ஏஷியன் ஆர்ட்ஸ் அண்ட் சவுத் ஏஷியன் ஆர்ட்ஸ் அப்படின்றது சொல்லலாம். ஸோ லிட்ரேச்சர் அப்படிங்கிறது இத்தனை பீரியடில் வருது, இத்தனை லிட்ரேச்சருக்குள்ளே வரும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. சம் லிட்ரேச்சர்ஸ். ஸோ ஒரு சில லிட்ரேச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் வைஸ் பிரிக்கலாம், நேஷன் வைஸ் பிரிக்கிறது இருக்குது, சப்ஜெக்ட் வைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அரேபிக் லிட்ரேச்சர், செல்டிக் லிட்ரேச்சர், லாட்டின் லிட்ரேச்சர், ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சர், ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர், பிப்ளிக்கல் லிட்ரேச்சர். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேஷனும் டிஃப்ரெண்ட்டான நேஷன்ஸ். சப்ஜெக்ட் மேட்டர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த லிட்ரேச்சர் வைஸ், இந்த லாங்குவேஜஸ் வைஸ், இந்த கண்ட்ரி வைஸ் லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கன்னா மேரியம் வெப்ஸ்டர். ஸோ மேரியம் வெப்ஸ்டர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜியட் டிக்ஷனரி கன்சிடர்ஸ் லிட்ரேச்சர் டு பி ரைட்டிங்ஸ். ஸோ இவங்க ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன். ஸோ மேரியம் வெப்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரைட்டிங்ஸ் ஹேவிங் எக்ஸலன்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஆர் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் எக்ஸ்ப்ரெஸிங் ஐடியாஸ் ஆஃப் பர்மனெண்ட் ஆஃப் யூனிவர்சல் இன்ட்ரெஸ்ட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ரைட்டிங் ஹேவிங் எக்ஸலன்ஸ் ஆஃப் ஃபார்ம். ஸோ எழுதுறது அப்படிங்கிறது ஒரு எக்ஸலண்ட்டான விஷயம். அந்த எழுதுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்க படிக்க நமக்கு எக்ஸ்ப்ரெஷன் வந்து தூண்டும். அண்ட் ஆல்சோ எக்ஸ்ப்ரெஸிங் ஐடியா ஆஃப் பர்மனெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அதே எக்ஸ்ப்ரெஷனை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம், நம்ம இன்னொருத்தர்கிட்ட பகிர்வோம். அண்ட் ஆல்சோ
permanent of universal internet. So permanent of universal internet is nothing but நம்ம ஒருத்தர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பல பேர் எக்ஸ்பிரஸ் பண்ண மாதிரி நம்ம ஒருத்தர்கிட்ட சொன்னோன்னா பல பேர் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ தட் இஸ் அ லிட்ரேச்சர் அப்படிங்கிறது யார் நமக்கு சொல்லியிருக்காங்க? மேரியம் வெப்ஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள் 19th century கிரிட்டிக் வால்டர் பீட்டர். ஸோ வால்டர் பீட்டர் வந்து 19th century கிரிட்டிக். அவர் லிட்ரேச்சர் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். The matter of imaginative or artistic literature. ஸோ லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஒரு இமேஜினேட்டிவ், ஸோ இமேஜினேஷன் கற்பனை உலகத்தில் இருக்கிறது லிட்ரேச்சர் அப்படின்றது சொல்கிறாங்க. அண்ட் ஆர்டிஸ்டிக் லிட்ரேச்சர். ஸோ ஆர்டிஸ்டிக் ஆர்ட்னாலே நம்ம லிட்ரேச்சர் தான். ஸோ அது ஒரு கலைகள் வாய்ந்தது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆஸ் அ டிரான்ஸ்கிரிப்ட் நாட் ஆஃப் mere fact but of fact in its indefinite varied forms அப்படின்றதும் வால்டர் பீட்டர் 19th century கிரிட்டிக் நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ லிட்ரேச்சர் அப்படிங்கிறது இஸ் a method of recording, preserving and transmitting knowledge and entertainment and can also have a social, psychological, spiritual or political role. ஸோ லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ரெக்கார்டிங்கில் வரும், ப்ரிசர்விங், டிரான்ஸ்மிட்டிங் நாலேஜ். ஸோ நாலேஜை நம்ம வந்து உள்வாங்கிக்கிறது அண்ட் ஆல்சோ என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு லிட்ரேச்சர் வந்து நமக்கு நல்ல ஒரு வழி கொடுக்கறது. அண்ட் ஆல்சோ சோஷியல் பற்றி லிட்ரேச்சரில் எழுதியிருப்பாங்க. அண்ட் சைக்கலாஜிக்கல், ஸ்பிரிச்சுவல், பொலிட்டிக்கல் ரோல்ஸ் பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிட்ரேச்சரில் படித்தோம் அப்படின்னா இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ etymologically the term derives from Latin literature, literaria, so learning or writing, கிராமர். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா லாட்டினில் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா லேர்னிங் ஆர் ரைட்டிங் கிராமர். ஸோ லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஒரு கிராமரை வந்து எழுதுறது அப்படின்றதும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர். ஸோ லிட்ரேச்சரோட ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். The purest literary form is the lyric poem and after it comes elegies, epic, dramatic, narrative and expository verse. ஸோ நம்ம லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிரிக் போயம் அப்படின்றது சொல்லுது. பியூரஸ்ட் லிட்ரரி ஃபார்ம் இஸ் அ லிரிக் போயம். ஸோ லிரிக் போயம் அப்படின்றது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போயம் அப்படின்றது எதுக்குள்ளே அடங்கியிருக்குன்னா எலிஜிஸ் பற்றி பேசும் போயம். எலிஜிஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் சேட் சாங், ஓகேங்களா. சேட் சாங் தான் என்ன சொல்லுவோம், எலிஜிஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் எப்பிக் பற்றி பேசக்கூடியது, அப்புறம் ட்ராமாட்டிக் பற்றி பேசுறது, நரேட்டிவ் பற்றி பேசுறது, எக்ஸ்போசிட்டரி வேர்ஸ் பற்றி பேசுறது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் தியரிஸ் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம் பேஸ் themselves on an analysis of poetry. ஸோ ஒரு போயட்ரி அப்படிங்கிறது இப்போது நமக்கு லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னா நம்ம ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணி ஒருத்தர் விமர்சனம் பண்ணி பேசுகிறதா லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொயட்ரி எழுதினாலும் சரி, இல்லை ஒரு ப்ராப்ளம்ஸ் எழுதினாலும் சரி, இல்லை ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதினாலும் சரி, குறை சொல்பவர்கள் குறை சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள் அப்படின்றது தான் இதோட மீனிங். Poetry that fails as literature is not called poetry at all but verse. ஸோ poetry அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லிட்ரேச்சரில் வந்து அது வந்து poetry அப்படின்றது சொல்ல முடியாது, அது verse அப்படின்றத நம்ம சொல்லலாம். Many novels, certainly all the world's greatest novels are literature, but there are thousands that are not so considered. ஸோ லிட்ரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாவல்ஸ், நிறைய ட்ராமாஸ் இருக்குது, ஆனால் 1000 கணக்கில் இருக்குது. ஆனால் அது என்னவா இருக்குது, வெளிவராமையும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிருக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் கிரேட் ட்ராமாஸ் ஆர் கன்சிடர் லிட்ரேச்சர். சைனீஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா மோஸ்ட் கிரேட் ட்ராமாஸ். ஸோ நிறைய மிகப்பெரிய ட்ராமாஸ் வந்து பார்த்திங்கன்னா எதில் இருக்குது, லிட்ரேச்சரில் தான் இருக்குது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ லிட்ரேச்சர் பற்றி ஒரு இது சொல்லியிருக்காங்க பாருங்கள். லிட்ரேச்சர் ஆஸ் அன் art form can also include works in various non-fiction genres such as biography, diaries, memoir, letters and essays. Within its broad definition, literature includes non-fictional books, articles and other written information on a particular subject.
ஸோ வந்து பாருங்கள், லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஒரு இலக்கியம் மட்டும் இல்லை. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிக்ஷனல் ஜானர்ஸ் இருக்குது, பயோகிராஃபி. ஸோ பயோகிராஃபினாலே உங்களுக்கே தெரியும், நம்ம அடுத்தவங்களோட வரலாறு பற்றி எழுதுறது, அடுத்தவங்களோட இறந்த காலம்ல சரி பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் என்னென்ன நிகழ்வுகள் அவங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது பயோகிராஃபியில் எழுதுவோம். அண்ட் டயரிஸ், மெமோரியர், லெட்டர்ஸ், இது எல்லாமே லிட்ரேச்சருக்குள்ளே இருக்குது அப்படின்றது சொல்லலாம். எஸ்ஏஸும் லிட்ரேச்சருக்குள்ளே வருது. அண்ட் ஆல்சோ நான் ஃபிக்ஷனல் புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ். ஸோ ஆர்டிக்கல் எழுதுவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிட்ரேச்சர் சம்மந்தமாக தான் இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பாருங்கள், 2 பிக்சர் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ Maya Angelou, I know why the caged bird sings. ஆக்சுவலி இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் ஃபிக்ஷனலான ஒரு போயம் இது. ஸோ இது நீங்கள் இம்பார்ட்டண்டாக நீங்கள் படிக்க வேண்டியது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள், I am Malala. ஸோ மலாலா அப்படின்றவங்க நமக்கு எல்லாமே தெரியும், ஷீஸ் அ பாகிஸ்தானி கேர்ள். ஸோ அவங்க வந்து விமென் ரைட்ஸ், பாகிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாகிஸ்தானில் வந்து விமென்ஸ் எஜுகேஷனுக்காக ரொம்ப போராட்டம் பண்ண ஒரு பெண்மணி. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷீஸ் அ யங் விமென். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு புக் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பயோகிராஃபி புக். ஸோ இட்ஸ் ஆட்டோபயோகிராஃபி. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு புக் லிட்ரேச்சரில் அப்படின்றத சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கம்மிங் பேக் டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்னன்னா லிட்ரேச்சர் அண்ட் அதோட ஃபார்ம்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் தான் பார்த்தோம். பட் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது என்னது, இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னால் என்ன அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் refers to the study of text from around the world. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் டெக்ஸ்ட் ஃப்ரம் அரவுண்ட் த வேர்ல்ட். ஸோ உலக அளவில், ஓகேங்களா. ஸோ அரவுண்ட் தி வேர்ல்ட்னா என்னது, உலகம் சுற்றி இருக்கிற டெக்ஸ்ட் பற்றி நம்ம படிக்கிறது அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்றது சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ரிட்டன் இன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ வேற எந்த லாங்குவேஜில் எழுதாமல் இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்றது சொல்லலாம். The earliest forms of English, a set of Anglo-Frisian dialects brought to Great Britain by Anglo-Saxon invaders. ஸோ நமக்கு வந்து ஓல்டு இங்கிலீஷ் ஓல்டு லிட்ரேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ சாக்சன், ஆங்கிலோ நார்மன்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஆங்கிலோ சாக்சன்னா ஆங்கிள்ஸ், சாக்சன், ஜூட்ஸ் இவங்க எல்லாமே இன்வேட் ஆயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யார் வந்திருக்காங்க, ஆங்கிலோ ஃப்ரெஷியன் டைலெக்ட்ஸ் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலோ சாக்சன்ஸ் வந்து நம்ம பிரிட்டனுக்குள்ளே இன்வேட் ஆயிருக்காங்க. ஆக்சுவலி பிரிட்டிஷில் வந்து இங்கிலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நாட் ஒரிஜினல் இங்கிலாந்து பீப்புள், ஒரிஜினலான இங்கிலீஷ் பீப்புள்ஸ் அவங்க கிடையவே கிடையாது. அப்போ வாழ்ந்த மக்கள் எல்லாமே ஆங்கிலோ சாக்சன் இன்வேட் ஆனவங்க, அப்புறம் ஆங்கிலோ நார்மன்ஸ். ஸோ அவங்க நார்மன்ஸ் பீப்புள், ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸ் எல்லாம் இன்வேட் ஆனவங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் வெக்காபுலரிஸ், இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் மக்கள் இங்கிலீஷ் பீப்புள் அப்படின்றவங்க வந்து ஒருத்தவங்க இல்லவே இல்லை அந்த பீரியடில் அப்படின்றத சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஓல்டு இங்கிலீஷ். ஸோ இயர் பாருங்கள் 450 to 1066 வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ சாக்சன் பீரியட் அப்படின்றத சொல்கிறோம். இட் இஸ் அ ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் அ 5th century அப்படின்றத சொல்லலாம். The English spoken after the Normans came is known as Middle English. ஸோ ஆங்கிலோ-சாக்சன் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஓல்ட் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் த நார்மன்ஸ், ஆங்கிலோ நார்மன்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன இங்கிலீஷ்னு சொல்லலாம், மிடில் இங்கிலீஷ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே நீங்கள் டிஎன் செட்டுக்கு நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இது நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ மிடில் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இயர்னா 1066 to 1500 வரைக்குமே மிடில் இங்கிலீஷ் நோன் அஸ் நார்மன்ஸ், ஓகேங்களா. ஸோ ஆங்கிலோ நார்மன்ஸ் வந்து ஆண்ட ஒரு இயர் அப்படின்றது சொல்லலாம். ஸோ ஆங்கிலோ நார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சாக்சன் இருந்தபோது கிங் ஆல்ஃப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கிலாந்து. ஸோ அதுக்கப்புறம் ஆங்கிலோ நார்மன்ஸ் வந்து இன்வேட் ஆனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து கிங் ஆல்ஃப்ரெட் டெமாலிஷ் பண்ணி வில்லியம் ஃபர்ஸ்ட் கான்கரர் என்ன பண்ணுவார்னா இங்கிலாண்டை வந்து ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார்.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த வேர்ல்டு வித் த டெவலப்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பரர். ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து வேர்ல்டு லெவலில் ஸ்ப்ரெட் ஆச்சு. அது அண்ட் ஆல்சோ ரொம்ப டெவலப்மெண்ட்டும் ஆயிடுச்சு அப்படின்றது சொல்லலாம். பிட்வீன் த எந்த செஞ்சுரி பாருங்கள், 16th அண்ட் early 18th centuries நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது ரொம்ப பிரபலமாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சார்ஜர் வருவாங்க, ஷேக்ஸ்பியர் வருவாங்க, ட்ரைடன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜான் டன்னு, இவங்க எல்லாருமே வருவாங்க, ஸ்பென்சர், இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆக்கிடுவாங்க அப்படின்றத சொல்லலாம். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் ரெனைசான்ஸ் பீரியட். ஸோ ரெனைசான்ஸ் பீரியட் அப்படின்றது மறுமலர்ச்சி டைம். ஸோ மறுமலர்ச்சி டைம் எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஆஃப்டர் த நார்மன்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் ஏஜ் ஆஃப் சார்ஜரும் அந்த டைமில் இருப்பாங்க. ஸோ எந்த இயர் பாருங்கள், 1500 to 1660 வரைக்குமே என்னது ரெனைசான்ஸ் பீரியட் அப்படின்றது சொல்லலாம். ஏஜ் ஆஃப் சார்ஜர், ரெனைசான்ஸ் அப்படின்னாலே மறுமலர்ச்சி. ஸோ மறுமலர்ச்சி அப்படின்னா நம்ம இங்கிலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புது புது டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க, நியூ லேர்னிங் கொண்டு வந்தாங்க, நியூ எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க, அப்புறம் நியூ இந்த ஒர்க்கிங் பீரியட் எல்லாமே நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. ஸோ ரெனைசான்ஸ் இஸ் நத்திங் பட் மறுமலர்ச்சி டைம். ஸோ இங்கிலாண்டில் வந்து மறுமலர்ச்சி பீரியட் எப்போ வந்தது, 1500 to 1660 வரைக்குமே இருந்தது. ஸோ அது கீழே வந்து பாருங்கள் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ எலிசபெத்தன் பீரியட். ஸோ குவீன் எலிசபெத் I வந்து ரூல் பண்ண பீரியட் அது. ஸோ எந்த இயர் பாருங்கள், 1558 to 1603 வரைக்குமே அவங்க வந்து ரூல் பண்ண பீரியட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியோ கிளாசிக்கல் பீரியட். ஸோ நியோ கிளாசிக்கல் பீரியட் இஸ் நத்திங் பட் என்லைட்மெண்ட் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ அது இயர் பாருங்கள் 1603 to 1798. அப்புறம் த ரொமான்டிக் பீரியட். ஸோ ரொமான்டிக் பீரியடில் வந்து வேர்ட்ஸ்வர்த், கால்ரிட்ஜ், கீட்ஸ், ஷெல்லி இருந்த பீரியடு. ஸோ ரொமான்டிக் பீரியடை வந்து 1798 to 1832 வரைக்குமே ரூல் பண்ணாங்க. அப்புறம் விக்டோரியன் பீரியடு, குயின் விக்டோரியன் மகாராணி ரூல் பண்ண டைம் அது. ஸோ 1837 to 1901. அப்புறம் த எட்வர்டியன் பீரியட் 1901 to 1914. அப்புறம் த ஜார்ஜியன் பீரியட் 1910 to 1936. அப்புறம் மாடர்ன் பீரியட். மாடர்ன் பீரியட் அப்படிங்கிறது 20th century தான் மாடர்ன் பீரியட்னு சொல்லுவோம். போஸ்ட் மாடர்ன் பீரியட்னா மிட் 20th century. மிட் 20th century இஸ் நத்திங் பட் இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் வாழ்கிறதா என்ன சொல்கிறாங்க, போஸ்ட் மாடர்ன் பீரியட் அப்படின்றது உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ அவுட்லைன் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்குள்ளே என்னென்ன பீரியட்ஸ் எல்லாமே பிரிச்சிருக்காங்க, இந்த பீரியடுக்குள்ளே என்னென்ன ஏஜஸ் வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see the major period. ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் பீரியடுன்னு சொல்லலாம். த கிளாசிக்கல் பீரியடுங்கிறது எந்த இயர் பாருங்கள், 1200 BCE. BCE அப்படின்னா பிஃபோர் காமன் எரா. ஸோ 1200 BCE to 455 BCE வரைக்குமே. ஸோ அதுக்குள்ளே நம்ம என்னென்ன ஹைலைட்ஸ் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா ஹோமரிக் ஆர் ஹீரோயிக் பீரியட் 1200லேருந்து 800 BCE வரைக்கும் படிக்கணும். அப்புறம் கிளாசிக்கல் கிரீக் பீரியட் 800 to 200 BCE. கிளாசிக்கல் நார்மன் பீரியட் 200 BCE to 455 BCE. ஆக்சுவலி BCE அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே இறங்குறது, ஓகேங்களா. ஸோ பிஃபோர் காமன் எரால என்ன பண்ணுவாங்க, இப்போ 1000, 500, 200, 100, 50 இப்படி மேலேருந்து கீழே வரது தான் BCE. அதனால தான் பாருங்கள் நீங்கள் 200லேருந்து 455. ஸோ இந்த மாதிரி மேலேருந்து நீங்கள் கீழே இறங்குவீங்க. அப்புறம் பாருங்கள் பாரஸ்டிக் பீரியட் 70 to 455 BCE. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் மிடீவல் பீரியட். ஸோ மிடீவல் பீரியடுங்கிறது 400 CE to ஆக்சுவலி CE காமன் எரா தான். ஸோ 1485 CE பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்னா த ஓல்டு இங்கிலீஷ் ஆங்கிலோ சாக்சன் பீரியட் 423. ஸோ 423 to 450 வரைக்கும் தான் சொல்கிறாங்க. பட் ஒரிஜினலாகவே நமக்கு என்னங்கிறது தெரியாது. ஸோ 423 to 450 வரைக்கும் வச்சுக்கோங்க. 1066 வரைக்குமே ஆங்கிலோ சாக்சன்ஸ் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிங் ஆல்ஃப்ரிட் ரூல் பண்ணார். அப்புறம் 1066 to 1450 வந்து பார்த்திங்கன்னா
மிடில் இங்கிலீஷ் பீரியட். ஸோ நார்மன்ஸ், ஆங்கிலோ நார்மன்ஸ் வந்து நார்மாண்டி, டியூக் ஆஃப் நார்மாண்டி என்ன பண்ணிடுவார், இன்வேட் ஆகிடுவார் நம்ம இங்கிலாண்டுக்குள்ளே. ஸோ வில்லியம் ஒன் கான்கர் என்ன பண்ணுவார், ரூல் பண்ணுவார். ஸோ அவங்களுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ஃப்ரெட் ஒன்க்கு அப்புறம் தான் வந்து அப்படியே வரிசையாக ஜான் வருவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எட்வர்ட் வருவார். அதுக்கப்புறம் வந்து ஹென்ரி வருவார், ரிச்சர்ட் வருவார். அப்புறம் நம்ம ஹென்ரி 6, 7, 8, அப்புறம் எலிசபெத் ராணி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் 1, அப்புறம் சார்ல்ஸ் 1, சார்ல்ஸ் 2, இந்த மாதிரி வில்லியம் 1 வந்ததுக்கப்புறம் தான் இவங்க எல்லாருமே என்னது அப்படியே பரம்பரையாக நம்ம இங்கிலாண்டை வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், த ரெனைசான்ஸ் அண்ட் ரெஃபர்மேஷன் பீரியட். ஸோ த ரெனைசான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி டைம். அது வந்து த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனைசான்ஸுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. சார்ஜர் வந்து சொல்கிறது, நம்ம சார்ஜரை வந்து என்ன சொல்லுவோம், த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் ரெனைசான்ஸ்னு சொல்லுவோம். அதே த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் யார் சொல்லுவோம், வைக்லிஃப் தான் சொல்லுவோம். ஏன்னா ரெஃபர்மேஷன் அப்படின்றது என்ன, புரட்சி பண்ணுறது. ஸோ ரெஃபர்மேஷனுங்கிறது என்னது, புரட்சி பண்ணுறது. ஸோ ஜான் வைக்லிஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்று, ஜான் வைக்லிஃபோட இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன, பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணது. ஓகேங்களா. ஸோ பைபிளை வந்து என்ன பண்ணியிருப்பார், டிரான்ஸ்லேட் பண்ணிப்பார், இங்கிலீஷ் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருப்பார். ஸோ எந்த இயரில் பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், த ரெனைசான்ஸ் அண்ட் ரெஃபர்மேஷன். ஸோ இயர்லி டியூடர் பீரியட். ஸோ இயர்லி டியூடர் பீரியட் இஸ் நத்திங் பட் ஹென்ரி 8ஓட பீரியட் தான் இயர்லி டியூடர் பீரியட் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ எலிசபெத்தன் பீரியட் நீங்கள் படிக்கணும். எலிசபெத்தன் பீரியட் குவீன் எலிசபெத் 1 ஆண்ட வருடம். ஷேக்ஸ்பியரு, நம்ம ஸ்பென்சர், எட்மண்ட் ஸ்பென்சர் வாழ்ந்த இடம், அப்புறம் யூனிவர்சிட்டி விச், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலிசபெத்தன் பீரியடில் இருந்திருக்காங்க. அப்புறம் ஜெக்கோபியன் பீரியடை பற்றி படிக்கணும். கேரோலின் ஏஜ் பற்றி நீங்கள் படிக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த என்லைட்மெண்ட் நியோ கிளாசிக்கல் பீரியட் 1660 to 1790 பாருங்கள். அதில் நீங்கள் ரெஸ்டரேஷன் பீரியட் படிக்கணும். த அகஸ்டியன் ஏஜ், த ஏஜ் ஆஃப் ஜான்சன், சாம்புவல் ஜான்சன் பற்றி நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் படிக்கணும். அந்த ஏஜுக்குள்ளே வர ஆத்தர்ஸ், ட்ராமாட்டிஸ்ட், போயட்ஸ், நாவலிஸ்ட் பற்றி நீங்கள் தரவு பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ரொமான்டிக் பீரியட். அடுத்த ரொமான்டிக் பீரியட் பாருங்கள், 1790 to 1830. ஸோ ரொமான்டிக் பீரியடில் நீங்கள் இந்த வேர்ட்ஸ்வர்த்து, ஷெல்லி, கீட்ஸு, இவங்க எல்லாத்தையும் பற்றியும் படிப்பீங்க. ஸோ ரொமான்டிக் போயட்ஸ் அண்ட் கத்திக் ரைட்டிங்ஸை பற்றி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக ரொமான்டிக் பீரியடில் படிக்கணும். அப்புறம் த விக்டோரியன் பீரியட் அண்ட் 19th century 1832 to 1901 வருது. ஸோ விக்டோரியன் பீரியடோட சென்டிமெண்ட் அண்ட் நாவல்ஸ் பற்றி, இன்டலெக்சுவல் மூமெண்ட்ஸ் லைக் எத்தூசியசம் அண்ட் த டெக்கரன்ஸ் பற்றி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தரவு பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட் மாடர்ன் பீரியட். ஸோ மாடர்ன் பீரியட் பாருங்க 20th century 1914 to 1945 வரும். மாடர்னிஸ்டோட ரைட்டர்ஸ் பற்றியும் ரியாலிசம், ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஸ் எலியட் பற்றி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் படிக்கணும். அப்புறம் போஸ்ட் மாடர்ன் பீரியட். ஸோ போஸ்ட் மாடர்ன் பீரியட் 1945 ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ போஸ்ட் மாடர்ன் பீரியட். ஸோ அது பார்த்தீங்கன்னா மெட்டா ஃபிக்ஷன், மல்டி கல்ச்சுரலிசம், மேஜிக் போயட்ரி பற்றி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் படிக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் லிட்ரேச்சர். ஓகேங்களா. ஸோ இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் லிட்ரேச்சர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன் செட்டு, பிஜிடிஆர்பி, நெட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸோ நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். நம்ம மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு. மேலும் அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதன் மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூஷனில் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் டிஆர்பியில் ஜாயின் பண்ணணும், பிஜிடிஆர்பிக்கு நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் 8056713273. ஸோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம், அல்லது நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஸோ எந்த